கோவையில் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் 83 ரவுடிகள் வெளியேற உத்தரவிட்டுள்ளது. காவல் ஆணையர் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. கோவை மாநகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட 83 ரவுடிகளை கோவையிலிருந்து வெளியேற காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் உத்தரவிட்டார். இந்நிலையில் 83 ரவுடிகள் மீண்டும் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் வெளியிட்டுள்ள செய்தியில், கோவை மாநகரில் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வரும் 83 பேர் கண்டறியப்பட்டனர். அவர்கள் மாநகர எல்லையிலிருந்து வெளியேற எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கேட்கப்பட்டது. அதன்படி அந்த நபர்கள் நேரடியாக ஆஜராகி எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் நடவடிக்கை நேரடியாகவும் ரகசியமாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அவர்களின் 83 பேரும் குற்றச் செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவது கண்டறியப்பட்டது. அத்துடன் பயம் காரணமாக நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளில் சாட்சி சொல்ல யாரும் முன் வரவில்லை என்பதும், இதன் காரணமாக அவர்கள் மீதான வழக்குகள் முடிக்க முடியாமல் காலதாமதம் ஆகி வருகிறது. அந்த 83 பேர் குற்ற நடவடிக்கைகளில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதுடன் பயத்துடன் வாழும் நிலை உள்ளது. எனவே இந்த 83 பேரும் நேற்று முதல் 6 மாதங்களுக்குள் கோவை மாநகர பகுதியை விட்டு வெளியேற வேண்டும். இந்த உத்தரவை மீறும் நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் உத்தரவிட்டுள்ளார். ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.